2 AM இருக்கும். அப்போ நாங்கள் சும்மா நானும் அக்காவும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த சைடு இருந்து யானை வந்துச்சு. எங்களை நாங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் உள்ளே ஓடிட்டோம். அது பாட்டுக்கு கிராஸ் பண்ணி தென்னை மரத்தை சாப்பிட்டுட்டு அதுவே கிராஸ் பண்ணி போயிடுச்சு. மதுக்கரையில் பல காலமாக வந்து ட்ரெயினில் வந்து ஒரு 8 யானை அடிபட்டு செத்துருச்சுங்க. அந்த காலகட்டத்திலேருந்து யானை வந்து இந்த வறட்சியான நேரங்களில் யானை வந்துட்டு போயிட்டு தான் இருக்குதுங்க. இரவு நேரங்களில் அது வந்து இந்த அரிசியினுடைய வாசத்துக்கு வந்துடுது ஒவ்வொரு டைம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தென்னை மரம், வாழை மரம் இந்த மாதிரி இருக்கிற வீட்டுகளில் கரெக்டாக வந்த வழியிலேயே தான் வருது. ஒரு ட்ரிப்பு போன ட்ரிப்பு வந்த யானை அடுத்த ட்ரிப்பு நெக்ஸ்ட் ட்ரிப்பு அதே வீட்டு அந்த ஏரியாவில் மறக்காமல் வழி மாறாமல் வந்து போயிட்டுருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தொந்தரவு பண்ணலை. ஆனால் ஆக்ரோஷமாக பண்ணுது. அந்த பய உணர்ச்சி காட்டியிருக்குது. பல முறை வந்து எல்லோரும் பயந்து வீட்டுக்குள்ளேருந்து என்னுடைய பெரியப்பா பையன் வீட்டுக்குள்ளே பூந்து ட்ரம்முக்குள்ளே பூந்து தண்ணி வந்து தென்னை மரத்தை ஒட்டுமொத்த மரத்தையும் முடிச்சு போடுச்சு. அதுபோக வீட்டு ஹாஸ்பிட்டல் சீட்டை உடச்சி போடுச்சு. அவங்க அச்சத்தில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டாங்க. இந்த மாதிரி பலன் இருக்குது. இது எங்க அம்மா வீடு காந்தி நகர்ல இருக்கு. இங்கதான் யானை வந்தது. மிட் நைட் 2 மணிக்கு வந்தது. நைட்டு பக்கத்து வீட்டுல இருந்து கால் வந்தது. என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள யானை நிக்குது கார்டனுக்குள்ள அப்படின்னாங்க. எப்படி வந்தது அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா அதோ இந்த வாலை தான் இப்படி கிராஸ் பண்ணி வந்தது. பட் வாலை எந்த டேமேஜும் பண்ணல. அது பாட்டுக்கு கிராஸ் பண்ணி தென்னை மரத்தை சாப்பிட்டுட்டு அதுவே கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ரொம்பவே பயமா தான் இருந்தது. ஏன்னா நாங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள இருந்தோம். ஏதாவது பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் நாங்க இருந்தோம். ஆன் த ஸ்பாட் நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணோம். அப்பவே எல்லாரும் வந்துட்டாங்க. பட் அவங்க வந்திருந்தாலும் ஏதாவது ஒன்று டேமேஜ் பண்ணியிருந்தாலோ இல்லை வீட்டை டேமேஜ் பண்ணியிருந்தாலோ ஒரு பயம் தான். யாராவது முட்டிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. பட் ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் இங்கே நின்றுட்டு இருந்தது. பட்டாசு வச்சாங்க, சவுண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது போயிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தது. அவங்க முடுக்கணும்னு போயிடுச்சுங்க. இனி திருப்பியும் இது மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இங்க வந்துட்டு நாங்கள் வந்து மதுக்கரையில் வந்துட்டு வீடு வந்து ரெண்ட் எடுத்திருக்கோம். ஒரு அரௌண்ட் ஒரு 2 AM இருக்கும். அப்போ நாங்கள் சும்மா நானும் அக்காவும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த சைடு இருந்து யானை வந்துச்சு. எங்களை நாங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் உள்ளே ஓடிட்டோம். அதுக்கப்புறம் ஓனர் அங்கிள் வீட்டுக்குள்ளே ஏறினதை பார்த்துட்டு ஓனர் அங்கிள் கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே யானை போந்துருச்சு அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கால் பண்ணி இப்படி யானை வந்துருச்சுன்னு சொன்னோடனே அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யானை வந்து செவ்வரேறி குதிச்சு அங்கே இருந்த தென்னை மரத்துல இருந்த கிளைகள்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த யானை வந்தப்பவுமே யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படலை. அது சடுக்கு வந்துச்சு, சாப்பிட்டுச்சு போயிடுச்சு. அதே மாதிரி எல்லா யானையும் எல்லா சமயமும் நடக்குமான்னு கேட்டால் தெரியல. அது மாதிரி இருக்கனால ஒரு அரௌண்டு நம்மளால வெளியே போயிட்டு வர முடியறதுக்கு இல்லை நைட் டைம்ல வெளியே வர்றதுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஸோ இதனால மக்களுக்கு என்னன்னா ஒரு அச்சமா இருக்கு நைட் டைம்ல வெளியே வரக்கு. ஸோ பெட்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கங்க தண்ணி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது தண்ணி தேடியும் தீன் தேடியும் தான் வெளியே வருது. ஸோ தண்ணி வச்சாங்க அப்படின்னா மக்கள் யாரும் வெளியே நடமாடுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அதாவது அரசு வந்து தண்ணி வந்து முறையான முறையில் அந்த வந்து அதாவது அது ஒரு உயிர் தான். அந்த உயிருக்கு ஒரு தண்ணி தொட்டி கொடுத்து அந்த வறட்சியான காலத்தில் தண்ணி வந்து ஃபாரஸ்ட் தண்ணி எத்தனையோ வந்து தொண்டு நிறுவனமெல்லாம் இருக்குது. அவங்க வந்து அந்த வந்து வறட்சியில் வந்து அது ஒரு தொட்டி கட்டி தண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருக்குது. ரெண்டாவது இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த தென்னை மரம், மக்காச்சோள தட்டு இதெல்லாம் வாங்கி போடுறாங்க. அது மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அதுக்கு ஒரு ஏதோ ஒரு நல்லது பண்ணி அந்த விலங்குகளுக்கு உயிர் வராதுக்கு முன்னாடி வனப்பகுதியிலே தடுத்துக்கலாம். அதே மாதிரி அங்கங்க சேஃப்டி அலாரம் செட் பண்ணாங்கனாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் அகலி ஆல்ரெடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எங்க மக்கள் சார்பா நான் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன்.